குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/6/2026ஆம் ஆண்டு. திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று இரவு 9:46 வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் மாலை 5:45 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாம யோகம் பிற்பகல் 2:17 வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் இரவு 9:46 வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை, நண்பகல் 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 5:45 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னாலே மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, விநாயகர் வழிபாடு செய்வது நன்மையை தரும். புதன்கிழமையில் விநாயகருக்கு ஒரு வழிபாடு சொன்ன அரச இலையில் நீங்கள் தீபம் ஏற்றலாம். வீட்டிலையே கூட ஏற்றலாம், கோயிலில் போய் தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. அதை செய்யலாம். செஞ்சால் நிறைய விஷயங்கள், தடைகள் எல்லாம் மாறும். அது செய்து பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி துளசியும் வில்வமும் இன்றைக்கி ஒரு பேப்பரில் வச்சு மடித்து கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. கஸ்தூரி மஞ்சள் இருந்ததுன்னா ஒரு துண்டு வச்சு எடுத்துகிட்டு போங்க. இப்போது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கடகத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் புத பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் மாந்தி பகவான், துலாத்தில் சந்திர பகவான், அதே மாதிரி கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான். நம்ம கடன் தீர எளிய பரிகாரம் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடன் அடையிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது ஈஸியான பரிகாரம்தான். அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி, நல்லா புரிஞ்சுக்குங்க, கருப்பு திரி போட்டு 8 விளக்குகள் ஏற்றி வந்தால் கடன் அடைய வழி பிறக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அரச மரத்தடியில் 8 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் நிச்சயமாக கடன் விரைவில் அடையக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு பரிகாரம், எல்லாருக்கும் ஒரே பரிகாரம் கிடையாது. சிம்மராசிக்காரர்கள் இதை செஞ்சு பாருங்கள். அதுவும் மக நட்சத்திரக்காரர்கள் இது செஞ்சால் நிச்சயமாக சீக்கிரம் விரைவில் கடன் அடைஞ்சு நல்ல வருமானம் வரக்கூடிய தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நினைத்த வேலைகளை செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சுபம் நிறைந்த நாள் தான், சுகமான ஒரு நாள் தான் இன்றைக்கி. 7ஆம் வீட்டிலே சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் உறவுகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. கணவன் மனைவிடையே இன்றைக்கி புரிதல் இருக்கணும்.
வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் அடையக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழல்லாம் இன்றைக்கி அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய வடதிசை அதிசயம் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள். அதே சமயத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. வேலையிலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி பொறுப்புகள் அதிகரிக்க பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் நல்ல ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பண வரவு நன்றாக இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைத்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சில முடிவுகளை எடுப்பீர்கள். விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும். விவசாயத்துறை, கால்நடைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் இன்னைக்கு ஏற்படும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடும். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் நல்ல ஒரு மன நிறைவு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய வடதிசை அதிசயம் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் பிறக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மீதான நம்பிக்கை, தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். சோர்வுகள்லாம் நீங்கி துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. நட்பு வட்டம் பொருட்கள் அதாவது நட்பு வட்டாரத்தில் அவர்களுடைய ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம். நட்பு வட்டாரமும் இன்றைக்கி விரிவடையும். பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இன்றைய நாள் நல்ல ஒரு பரிசு கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் அன்பு செலுத்தினால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு மனம் இன்றைக்கி இருக்கும். ஒரு நிறைவு இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். அரசு காரியங்களில் ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களிடம் இன்றைக்கி ஏதாவது கடன் உதவி கேட்டிருந்தால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் குறையும். அதே சமயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் பணிவு நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. எதை செய்தாலும் பணியோடு செய்யுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை. அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது.
பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் திடீர் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய நாளாக இருக்குது. சக ஊழியர்களிடத்தில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயத்தில் வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. பண வரவு நன்றாக இருக்கும். அதே போல் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றமான சூழல் அமையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் உடல் ரீதியான தலைவலி பிரச்சனை இருந்தால், பல்லு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அதே மாதிரி இன்றைய நாள் ஒரு விதமான ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள், இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்தால் நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்ற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் முயற்சி திருவினையாக்கம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சிந்தனை மனதில் ஓடிட்டே இருக்கும். இதை செய்தால் நன்றாக இருக்குமா, எதை செய்தால் நமக்கு குடும்பத்தில் நன்மை நடக்கும், ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும். அரசு காரியத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பிள்ளைகளால் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகி மனம் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஒரு இலக்கு, இதை செய்தால் நமக்கு நன்மை நடக்கும்ன்ற ஒரு மனசில் ஒரு இலக்கு தோன்றுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி மகன் மருமகன் மகள் மருமகள் இந்த வழியில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் தன வரவு வரும். அதுக்கு ஏற்றாற்போல் செலவுகளும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி தடைப்பட்ட தன வரவுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. லாபகரமான சூழ்நிலையும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும். தனிப்பட்ட செயல்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். வெளியூரில் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்
பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். ஆனால் அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். புதிய முதலீடு தொடர்பான செயல்களில் தகுந்த ஆலோசனை பெற்று இன்னைக்கு அந்த செயலை செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே மாதிரி தாய் வழியில் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபம் அடையக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். உங்கள் ராசியும் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால திருமணம் தடைப்பட்ட திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக குழந்தை பிறக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். பிரச்சனை இருந்ததெல்லாம் இப்போ குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற தன்மையும் உண்டு. இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிர்ஷ்டன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கா. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள் உங்களுக்கு அது அனுகூலமாக இருக்கும். அலைச்சல்களுக்கு பின்பு உங்களுக்கு அது அனுகூலமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தந்தையால் சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் வியாபாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, நல்ல ஒரு மேன்மையும் லாபமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட இருப்பவர்கள் நண்பர்களாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் பெருமையோடு செயல்படுவது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கு வேகத்தை விட விவேகம்தான் இன்றைக்கி தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல் குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் முயற்சி இருக்கணும். அதே மாதிரி தாயின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில இன்னல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேகத்தை விட விவேகம் வேண்டிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை இன்றைக்கி ஏற்படுத்தும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். நண்பர்களின் வருகை அதிகரிக்கும். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும்.
தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும், ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல மேன்மையான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் இருக்கும். தொழிலில் இன்றைக்கி நல்ல வருவாய் வருகின்ற சிறு தொழில் குறுந்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் நல்ல ஒரு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி தூக்கம் நிறைய கெட்டு போனவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. குடும்பத்திலும் ஒரு மன நிம்மதி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி புதிய ஆசைகள்லாம் உருவாகும், விருப்பங்கள்லாம் நிறைவேறும், எதிர்பாராத திடீர் பண வரவு உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். வேலைக்காரர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் கொஞ்சம் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள், மனதை பக்தியில் ஈடுபடுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள், அதாவது இது வேணும் அது வேணும்ன்ற ஒரு விருப்பத்தை இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற தருணம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் கட்டுப்பாட்டோடு செயல்படுத்துங்கள். உணவு விஷயத்திலும் கட்டுப்பாட்டோடு இருங்க. வண்டி வாகனம் தொடர்பான பயணங்களால் மேன்மை ஏற்பட்டாலும் வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி செயல்படுவது நல்லது. தந்தையின் எண்ணங்களை புரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோடு படிங்க. உங்களுடன் இருப்பவர்கள் இடத்தில், அதாவது உங்களோட யார் இருந்தாலும் நண்பர்களாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சில அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்மையை தரும். கொஞ்சம் மனதை பக்தியில் ஈடுபடுத்துங்க. அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இன்றைக்கி வணங்கிட்டு போங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சில விஷயத்தில், அதாவது பண விஷயமாகட்டும் பொருள் விஷயமாகட்டும் கொஞ்சம் கவனத்தில் இருந்தால் நன்மையாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு தெளிவு பெறக்கூடிய தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.